முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆட்சியில் அவரது மகன் மற்றும் மருமகன் காட்டில்தான் அடைமழை பெய்கிறது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடுமையாக விமர்சித்துள்ளார். அவருடைய நாற்காலில் உட்கார்ந்து லெப்ட் ரைட் திரும்பிவிட்டார். சகோதர சகோதரிகளை தெளிவாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு பொம்மை முதலமைச்சர் தமிழ்நாட்டை கிடைச்சதுனால என்ன ஆச்சுனாங்க, மகனும் மருமகனும் கோலோச்சி கொண்டிருக்கிறாங்க. அவங்க காட்டின நல்ல மனம், நல்ல அடமனம். அதனால சமீபத்தில் ஒரு திமுக அமைச்சரே சொல்றாரு, அவர் பொறாமையில தான் சொல்றாரு, உண்மையெல்லாம் சொல்ற 30,000 ரூபாய் அடிச்சிட்டாங்க. 2 ஆண்டுகள்ல 30,000 கோடி ரூபாய் அடிச்சிருக்கிறாங்க. ஐயா அது கூட முக்கியம் இல்லை. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்றாரு அமைச்சர், அவங்க தாத்தா கூட இவ்வளவு அடிக்கிறீங்க, ஐயா நம்முடைய ஆட்சியை 76 அமைச்சர்கள் இருக்கின்றோம். நேர்மையான ஒரு ஆட்சியை நாம் கொடுத்திருக்கின்றோம். ஒரு குண்டூசியை திரும்பிவிட்டார்கள் என்று யாரும் நம்மிடம் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஆட்சி. ஐயா அடுத்து பாருங்க, தமிழ்நாட்டுக்கு மட்டுமே நாம் கொடுத்திருக்கக்கூடிய நிதி 10,76,000 கோடி ரூபாய். ஸ்டாலின் ஐயா வருவார், எங்கே நிதி எங்கே நிதி, எனக்கு நிதியே வரல. ஐயா ஒரு விஷயத்தை ஸ்டாலின் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கோபால குடும்பத்திற்கு பணம் கொடுத்தாதான் தமிழ்நாட்டுக்கு பணம் கொடுக்கிற மாதிரிங்கிற வாதத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இவங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு நம்ம கொடுக்கிற விவசாயிகள் 6,000 ரூபாய் இவங்க மூலமா வந்தா தான் கணக்கு வச்சுக்குவாங்க. பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய சிலிண்டர் மானியம் இவங்க மூலமா வந்தா தான் கணக்கு வச்சுக்குவாங்க. முத்ரா கடன் திட்டம் இவங்க மூலம் வந்தா தான் கணக்கு வச்சுக்குவாங்க. ஐயா நானும் உங்களுக்கு சொல்லுகின்றேன், உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் கிளம்பி வருவாங்க. அவங்களுக்கு என்ன பொருளாதாரம் தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை. நாங்க 100 ரூபாய் கொடுத்தோம், எங்களுக்கு 28 ரூபாய் தான் வந்துச்சு அப்படின்னு கிளம்பி வருவோம். நீங்க சொல்லுங்க, அண்ணே அது கணக்கு இல்ல, நீங்க 100 ரூபாய் கொடுத்தீங்க, இந்த 2 வாழைப்பழம் கணக்குறேன், ஏன்பா ஒரு பழம் இங்க இருக்கு, இன்னொரு பழம் இங்க போச்சு. செந்தில் கவுண்டமணி மாதிரி என்னதான் திரும்பி சொன்னாலும் உதயநிதி ஸ்டாலினும் ஒரு பழம் இங்க இருக்கு, இன்னொரு பழம் இங்க போச்சுன்னு தான் கேட்பாங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.